வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 3 இயற்கணிதம் பார்க்க போறோம். இந்த அமர்வுல மாறுபாடுகளின் வரைபடம் பார்க்க போறோம். இதுல பயிற்சி 3ல் 15ல வினா எண் 5க்கான தீர்வை பார்க்க போறோம். முதல்ல கணக்க வாசிப்போம். பயிற்சி 3ல் 15 வினா எண் 5. ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசுத் தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு பங்கேற்பாளரின் தொகையும் கொடுத்துருக்காங்க. 2 180, 4 90, 6 60, 8 45, 10 36. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். விகித சம மாறிலியை காண்க. இது 1வது கொஸ்டின். 2வது, மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெறும் பரிசுத் தொகை எவ்வளவு என்பதை காண்க. இதுதான் கேள்வி. பார்க்கறதுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் எளிமையா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதுல படம் வரைகிறப்ப சில தவறுகளை மாணவர்கள் பண்றாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தீர்வுல பார்ப்போம். இப்ப முதல்ல நம்ம என்ன செய்யறோம்னு பாருங்க. படிகள் என்னென்ன? 1 அட்டவணை, 2 மாறுபாடு, 3 விகித சம மாறிலி, 4 சமன்பாடு, 5 புள்ளிகள், 6 வரைபட தீர்வு. இல்லையா? இவற்றை எளிதாக ஞாபகம் வச்சுக்க. அனைத்து மாணவர்களையும் விடுதியில் சந்திக்க புதன்கிழமை வரவும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சார், இந்த 6 படிகளும் கண்டிப்பா எழுதணுமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அவசியம் இல்லை. கேள்விக்கு தகுந்த மாதிரி எழுதலாம். ஆனால் வரைபடம் வரைகிறதுக்கு நமக்கு ஒரு ஒழுங்கு வேணுங்கிறதுக்காக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த 6 படிகளை எழுதுறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னு பாருங்க. அட்டவணை. அந்த அட்டவணையில நமக்கு கணக்குல கொடுத்துருக்கிறத முதல்ல போட்டுக்கிறோம். எக்ஸ் ஒய். எக்ஸினுடைய மதிப்பு 2 4 6 8 10. ஒய்க்கு 180 90 60 45 36. இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒய்யிலையும். அது எதுக்கு சார்னா இங்கே தான் நம்ம ஒரு மதிப்பை சேர்க்க போகிறோம். அது என்னது சார் அப்படின்னா 12 30. இதை பெருக்கி பார்த்தாலும் என்ன வரும்னு பாருங்க, 360. இந்த 2ஐயும் 180ஐயும் பெருக்கி வர்றது தான் இங்கேயும் வரும். சரியா? 12 × 30. இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம படம் வரையில புரியும். இந்த 12 30ங்கிறத எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்கூலுக்கு வழக்கமாக லஞ்ச் டைம் 12:30 இல்லையா? 12:30. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 12:30. சார், எங்கள் ஸ்கூல்லலாம் 12:40க்கு தான் சார் லஞ்ச் பிரேக் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இருந்தாலுமே இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 12:30 லஞ்ச் பிரேக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ரைட். 2வது மாறுபாடு. இது என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, எதிர் மாறுபாடு. ஏன்? எக்ஸினுடைய மதிப்பு என்ன ஆகிக்கிட்டே போகுது? அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒய்யினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால இது எதிர் மாறுபாடு. ரைட். 3வது விகித சம மாறிலி. எதிர் மாறுபாடுன்னு சொல்லிட்டாலே நமக்கு விகித சம மாறிலி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும். K = 2 × 180. இப்போ இது என்ன விடை? 360. அதை எழுதிக்கிறோம். ரைட்டு. இப்போ சமன்பாடு. இந்த சமன்பாடு தான் நமக்கு எப்பயுமே கொஞ்சம் இதாக இருக்கும். சமன்பாடு எழுதுறதுக்கு தயக்கமாக இருக்கும். இப்போ அந்த சமன்பாடை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எதிர் மாறுபாடை அதை பார்ப்போம். எதிர் மாறுபாட்டின் சமன்பாட்டை ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த தங்கிலீஷ் வாக்கியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க. இதில் உள்ள முதல் எழுத்துக்களை பாருங்க. எக்ஸு ஒய் கே ஈக்குவல் டு எங்கே போடணும்? கேக்கு முன்னாடி போடணும். போட்டாச்சு. இதுதான் சமன்பாடு. ரைட்டா? இப்போ அந்த சமன்பாட்டை எழுதிக்குவோம். xy = k. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் xy = 360. சரி, இப்போ இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இந்த 3வது ஸ்டெப்பில் விகித சம மாறிலி ஒன்றே மட்டும் எழுதியிருக்கீங்களே சார், புஸ்தகத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 × 180, அப்புறம் தட்ஸ் = 4 × 90, 6 × 60, இப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுத வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எழுத தேவையில்லை. ஏன்னா விகித சம மாறிலி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். கேக்கு நம்ம ஒரே மதிப்பு கண்டுபிடிச்சிட்டா போதும். ரைட்டா? ஒரு தடவை எழுதினாலே போதுமானதாக இருக்கு. அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது குறிக்க வேண்டிய புள்ளிகள். குறிக்க வேண்டிய புள்ளிகள் எப்படி எழுதணும்? எக்ஸ் ஒய். அந்த எக்ஸினுடைய மதிப்பு ஒய்யினுடைய மதிப்பு. பாருங்க, 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36, 12, 30. இதான் குறிக்க வேண்டிய புள்ளிகள். இதைகளை எழுதியாச்சு. ரைட்டா? இப்போ அடுத்தது
6வது வரைபட தீர்வு எழுதணும். அதுக்கு கேள்வி வேணும். அந்த கேள்வியை எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெறும் பரிசுத் தொகை எவ்வளவு? அவ்வளவுதான். இப்ப இதுக்கான தீர்வை நம்ம இங்க எழுத போறோம். வரைபட தீர்வுன்னு போட்டு அந்த கேள்வியில கொடுத்திருக்கிறத எழுதிக்கோமா. 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெறும் பரிசுத் தொகை டேஷ். இடம் விட்டு வச்சுக்கோங்க. உடனே இப்ப நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டாம். அடுத்து படம் வரைஞ்சிட்டு தீர்வை நம்ம எழுதுவோம். இப்ப நம்ம படம் வரைகிறதுக்கு முதல்ல கிராஃப் ஷீட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, அந்த அட்டவணை தேவை. அதனால அட்டவணையை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ் இதை குறிச்சுக்கிட்டோம். 2 சந்திக்கிற புள்ளி ஓ இல்லையா, ஆதி புள்ளி 0,0 அதையும் குறிச்சாச்சு. அடுத்தாப்புல நான் என்ன செய்யணும்னா, நமக்கு என்ன மாதிரியான அளவு திட்டம் வேணுங்கிறத தீர்மானிக்கணும். இப்ப பாருங்க, அளவு திட்டம் நான் எப்படி எடுக்கிறேன்னா, எக்ஸ் அச்சுல 1 சென்டிமீட்டர் ஒரு பங்கேற்பாளர், ஒய் அச்சுல 1 சென்டிமீட்டர் 10 ரூபாய்கள், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப எல்லாருக்கும் இங்கேயும் ஒரு சந்தேகம் வரும், சார் இந்த அச்சுல 1 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டு ஒரு பங்கேற்பாளர் அப்படின்னு போறதுக்கு பதிலா 1 அலகு, அதே மாதிரி ஒய் அச்சுல 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள்னு எழுதுறாங்களே சில பேர், அப்படியும் எழுதலாம். சரியா? இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ரைட். அடுத்தாப்புல நம்ம பாருங்க, அந்த அளவுகளை எல்லாம் நம்ம போட்டுறோம் இல்லையா. எக்ஸ் அச்சுல உள்ள மதிப்புகள், அடுத்து ஒய் அச்சுல உள்ள மதிப்புகள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒய் அச்சில் 120க்கு அப்புறம் 180க்கு நடுவில் ஏதோ வளைவாக கம்பி மாதிரி கொடுத்துருக்கேனே, அது என்னது சார்? வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிராஃப் ஷீட்டு இப்படி நெட்டு குத்தலாக இருக்கும் இல்லையா. இது நம்ம படுக்க வசத்தில் இருக்குது. 120க்கு அப்புறம் 130 140 எல்லா பாயிண்ட்ஸையும் விடாமல் எழுதணும். 180 வரைக்கும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். சரிதானா? ரைட். இப்போ நாம் இந்த புள்ளிகளை எல்லாம் குறிக்கணும். அப்போமா எப்படி குறிக்கிறோம்னு பாருங்க. முதல்ல பாருங்க 2,180, அடுத்தது 4,90, அடுத்தது 6,60, அடுத்தது பாருங்க 8,45, அடுத்தது 10,36, அடுத்தது 12,30. ரைட்டா? அவ்வளோதான். எல்லா புள்ளிகளையும் குறிச்சாச்சு. இந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சு ஒரு கர்வு வரைய போகிறோம், வளைவரை வரைய போகிறோம். பாருங்க அதை எப்படி வரைகிறோம்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இழைவான வளையறை, ஸ்மூத் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வரைஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த வளைவரையினுடைய 2 முனைகளிலேயும் அம்புக்குறி போட்டு விட்டுறோம் இல்லையா. இது முடிவில்லாமல் போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. சரியா? ரைட். இப்போ கவனிங்க, இந்த அட்டவணை போடையில் நான் சொன்னேன், இந்த 12 30 எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னோம். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எதுக்காக சார் சேர்க்குறீங்க? இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த 12 30ங்கிற புள்ளியை நம்ம குறிக்கலைன்னா 10 36க்கு அப்புறம் வரையக்கூடிய நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோடை இப்படி கீழே இழுத்து கொண்டாந்துடுறாங்க, அல்லது இந்த பக்கம் மேலே கொண்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, விடை தப்பாக வருது. இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கு, அதுக்கான பதில் எழுதணும். இப்போ பாருங்க, இதுக்கு பேர் கொடுத்துக்குவோம், XY = 360. இப்போ நான் கேள்வியை எடுத்து வச்சுக்கிறேன். மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெறும் பரிசுத் தொகை எவ்வளவு என்பதை காண்க இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும், பங்கேற்பாளர்களில் 12 எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ பார்ப்போம். 12ல் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்கேலை வைக்கிறேன், அங்கேருந்து நேராக ஒரு கோடு போடுறேன். அது அந்த கர்வை எங்கே டச் பண்ணுதோ, தொடுது இல்லையா, அந்த இடத்துல ஸ்கேலை இப்படி வச்சு இன்னொரு கோடு போடுறேன். பாருங்க, அது எங்கே போய் இடிக்குது, கரெக்டாக 30ல். அது மட்டும் சிகப்பாக மாறி இருக்குது பாருங்க இல்லையா. அப்போ அந்த 30 தான் நமக்கு தேவையான விடை. ரைட். இப்போ பாருங்க, நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடை எழுத போகிறோம். ஏற்கனவே நம்ம அட்டவணை பகுதியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, எம்டியாக விட்டுருந்தோம் பாருங்க. 6வது வரைபட தீர்வில் அந்த இடத்துல 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெறும் பரிசுத் தொகை 30. இப்போ இல்லையா, நமக்கு விடை கிடைச்சது. அதை போட்டுறோம். ஸோ இப்போ இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். நம்ம இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 12 30. அதாவது இந்த 12 30 சேர்த்தா தான் அந்த படம் அழகாக முழுமை பெறுகிறது. அதுக்காக இந்த பாயிண்ட்டை சேர்க்குறோம். சார் இது சேர்க்காமலே நான் கரெக்டாக போட்டுட்டேனே சார், வெரி குட், அதனால் தப்பு கிடையாது, அப்படியும் போடலாம். இதை போட்டுட்டிங்கன்னா இந்த குழப்பம் உங்களுக்கு வராது. ஏன்னா மாணவர்களே, இந்த கணக்கு எளிமையாக இருந்ததா? இந்த கணக்கை நீங்களே ஒரு தரம் செய்து பாருங்கள். வாழ்த்துகள்.